வணக்கம். சம்பிரதான சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மைசூர்ல இருந்து பேசுகிறேன். இதற்கு முன் கோபத்தை குறித்து சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். விவரமாக அதை உங்களுக்கு எடுத்துரைக்க முடியவில்லை. மனிதனுக்கு கோபம் ஏன் வருகிறது, கோபத்தினால் ஏற்படும் விளைவுகள் என்னென்ன, எந்தெந்த வகையான கோபங்கள் வருகிறது, கோபத்தை மிக எளிமையாக கட்டுப்படுத்தும் விதானங்கள் என்ன, இதற்கு முன் கொடுத்த வீடியோவின் தொடர்ச்சி இது. கோபம் நெகட்டிவ் எமோஷன். கெட்ட எண்ணங்களில் மிகவும் கொடுமையான ஒரு எண்ணம் இந்த கோபம். கோபத்தினால் எதையும் சாதிக்க முடியாது, கோபித்துக் கொள்ளாமலும் இருக்க முடியாது. கோபம் எந்த அளவில் கோபித்துக் கொள்ள வேண்டும், எங்கே, எப்போது, எப்படி, இதை அறிந்து கொண்டால் கோபத்தினால் யாருக்கும் எந்தவித தொந்தரவும் இருக்காது. கோபம் கொள்வதால் கோபம் கொண்டவருக்கும் கஷ்டம், யார் மேல் நீங்கள் கோபித்துக் கொள்கிறீர்கள் அவருக்கும் கஷ்டம். இப்ப பாருங்க, வீட்டுல கோவிச்சுக்கிட்டு போயிடுறீங்க. நீங்க கோவிச்சுக்கிட்டு சண்டை போடுறப்ப உங்க ஒய்ஃபு கிட்ட ஏதோ கோவிச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். குழந்தைங்க இருக்கு, அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. நீங்க கத்திட்டு கலாட்டா பண்ணிட்டு போயிடுறீங்க ஆபீஸ்க்கு. ஆபீஸுக்கு நீங்க போனீங்கன்னா சாயங்காலம் நீங்க திருப்பி 5:30 மணி 6 மணி 7 மணிக்கு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நீங்க என்ன கத்தி சண்டை போட்டீங்க இதுதான் உங்க தலைக்குள்ள ஓடிட்டு இருக்குமே தவிர ஆபீஸ் வேலையில உங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி 100% டெடிகேட் பண்ணி வேலை பண்ண முடியாது. இது உங்க பக்கத்துல ஆற கான்சிக்வன்சஸ் ஆச்சுங்களா. அதே மாதிரி நீங்க வீட்டுல யார் கூட சண்டை போட்டீங்க, அந்த யாரு சண்டை அவங்க கூட போடுறாங்க இல்ல யாருக்கு நீங்க திட்டுறீங்க அவங்களுக்கு மனசு கெட்டு போயிடும். காத்தால இருந்து சாயங்காலம் நீங்க திரும்பி வர்ற வரைக்கும் அவங்களுக்கு ஒரே உளைச்சல், மனசு அப்படியே தவிக்கும், திண்டாடும். அவங்க மாத்திரம் இல்ல, நீங்க சண்டை போடுறப்ப கூட இருந்தா பார்த்துட்டு இருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கும் ஒரு இம்பேலன்ஸ், மென்டல் இம்பேலன்ஸ் பாருங்க. நெகட்டிவ் எமோஷன், அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எவ்வளவு கெட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சுத்தமுத்த இருக்கிற யார் யார் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தலை கெட்டுப்படும். அதனால கோச்சிக்கிறதுனால, அதாவது எந்த அளவுக்கு கோச்சிக்கணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க எங்க கோச்சிக்கணும், அப்பா அம்மா மத்தியில பொண்டாட்டியை திட்டக்கூடாது, பொண்டாட்டி மத்தியில அப்பா அம்மாவை திட்டக்கூடாது. தப்பே நடந்திருக்கலாம், பெரிய பிளண்டர் ஆயிருக்கலாம். ஆனா எங்க கோச்சிக்கணும், எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் கோபம் இது தெரிஞ்சுக்கணும். கொலை பண்ணிடுறாங்க, கோபம் வந்துச்சுன்னா கொலை ஆயிடுதுங்க, ஹார்ட் அட்டாக் ஆயிடுதுங்க, ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுறாங்க கோச்சிக்கிட்டா. உங்க பேங்க்ரேஸ் கெட்டு போயிடுங்க. திருப்பி 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 நீங்க கோச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ உடப்பா அவன் கோபக்காரன், அவன் பிளட்லயே கோபம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. அந்த கோபத்தை நீங்க கட்டுப்படுத்த தெரியாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மேனேஜ் பண்ண தெரியாம போயிடுச்சுன்னா கண்டிப்பா 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 ஒன்னா ஹார்ட் அட்டாக் இல்ல டயபெட்டிக், உடல் உறுப்புல ஏதாவது ஒரு பார்ட் போயிடும். கெட்டு போயிடுச்சுன்னா லைஃப் லாங் நீங்க சஃபர் ஆகணுங்க. ஏங்க வளர 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 புத்தி வளரணுங்க, நம்மளை நாம சரி பண்ணிக்கணுங்க, சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்பா அம்மா நமக்கு பிறப்பு கொடுத்துருக்காங்க, அவங்க எப்படி நம்மளுக்கு பிறப்பு கொடுத்தாங்க, நாங்க எப்படி பிளட்ல என்ன இருக்கு ஜீனுன்னு சொல்றோம், அதே மாதிரிதான் நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. கடவுள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வாழ்க்கையில கொடுக்குறார், நிறைய பெரிய மனிதர்களை சந்திக்கின்றோம், பெரிய பெரிய குருக்களை பார்க்கின்றோம்.
சத்சங்கங்களுக்கு போகின்றோம். அங்க நல்ல கருத்துக்கள் சொல்லும் பொழுது அதை நாம் எடுத்துக்கொண்டு நம்மை திருத்திக் கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். கண்டிப்பாக கண்டிப்பாக முயன்றால் சாதனை செய்ய முடியாது எதுவும் இல்லை. ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு இல்லைங்க, எதுல வேணும்னாலும் நம்ம சாதனை பண்ணலாம். மனசு பண்ணணும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. கண்டிப்பா சேஞ்ச் ஆகலாங்க. சரி, நான் இப்ப சப்ஜெக்ட் வர்றேன். எந்த காரணத்தினால ஒரு மனுஷனுக்கு கோபம் வருது? அதாவது உங்க ஒய்ஃப் சமையல் பண்ணிட்டாங்க, அந்த சமையல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வச்சுங்களா, அதை டேஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு அது உப்பு குறைச்சலா, புளி குறைச்சலா, இல்ல காரம் குறைச்சலான்னு கண்டுபிடிக்க முடியும். டேஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி இந்த கோவம் வர்றதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சா உப்பு போடலாமா, மிளகா போடலாமா, மிளகு போடலாமா, ஜீரகம் போடலாமா, தனியா போடலாமான்னு கண்டுபிடிக்கலாம். அது இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும். கோபம் எதனால வருது அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை நீங்க டியூன் அப் பண்ணிக்கலாம். கோபத்துக்கு முக்கியமான காரணம் ஈகோ. ஈகோன்னா என்னங்க? அகங்காரம். நான் போன வீடியோல சொல்லியிருக்கேன், 4 மனசு இருக்குங்க. ஒன்னு கான்சியஸ் லெவல். இப்ப நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீங்க கேக்குறீங்க, கான்சியஸ் லெவல். 2வது அதுக்கு சம்பந்தப்பட்டது அகங்காரம், புத்தி, சித்தா, இன்டெலிஜென்ஸ். இந்த 4மே எப்பவுமே ஒண்ணுக்கு சேர்ந்துதான் வேலை பண்ணும். தனித்தனியா வேலை பண்ணாது. ஆனா ஒண்ணுக்கு கண்ட்ரோலுக்கு வராது. அதாவது அது பாட்டுக்கு இருக்கும். ஆனா 4மே ஒட்டுக்கா தலையெடுத்து விரிச்சு விளையாடும். அதுல வின் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா அகங்காரம். அகங்காரம் தான் வின் பண்ணும். நமக்கு நல்லா தெரியுங்க, ரோட்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கோம், நம்ம பின்னாடி ஒருத்தன் வர்றான், முன்னாடி ஒருத்தன் போயிட்டு இருக்கான். நான் ஓவர்டேக் பண்ணக்கூடாது, பண்ணேன்னா ஆக்சிடென்ட் ஆகும்னு உங்க புத்தி சொல்லுது உங்களுக்கு. உங்க மனசு டெஸ்டினேஷன் நான் சீக்கிரமா ரீச் ஆகணும்னு சொல்லி உங்களுக்கு ஆணையிடுது. மனசு உங்க புத்தி சொல்லுது, மழையா பின்னாடி ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், மழையா முன்னாடி 2 பேர் போயிட்டு இருக்காங்க, நீ ஏதாவது ஓவர்டேக் பண்ண போனா ஒன்னா பின்னாடி இருக்கிறவன் அடிப்பா, இல்ல முன்னாடி இருக்கிறவன் திரும்பி அடிச்சிருவாங்க, வேணாம் ஆக்சிடென்ட் ஆகும்னு உங்களுக்கு புத்தி சொல்லுது. ஆனா அகங்காரம் எவனும் ஒண்ணுமே பண்ண முடியாது, என்ன அசைக்க முடியாது. நான் டிரைவிங் 15 வருஷமா டிரைவிங் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வேணாலும் எப்படி வேணாலும் ஓட்டுவேன். 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நான் போக தெரியும் எனக்கு. அகங்காரம் உங்களுக்கு சொல்லுது. புத்தி பேச்சையும் கேட்கறது இல்ல, இன்டெலிஜென்ஸ் அதையும் கேட்கறது இல்ல. நுழையிறீங்க, நுழைஞ்சு முன்னாடி போனீங்கன்னா முன்னாடி போறவன் எப்படியோ ஆக்சிடென்ட் ஆயிடுது. புத்தி சொல்ற பேச்சை கேட்காம ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துருவோம். கை கால் உடஞ்சு போயிடுது, சில டைம் உயிர் போயிடுது. வண்டி பாடா போட்டுங்க, உங்க உயிரே போயிடுது. அடிபட்டு தலை கெட்டு போச்சுன்னா உயிரும் போறதில்ல, நீங்க படிக்க முடியாது, சும்மா பெட்ல படுத்துக்க வேண்டியதுதான். அகங்காரம், ஈகோ. அதாவது 2 பேர் பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நாம 2 பேரும் உரையாடிட்டு இருக்கோம். சாதாரணமா நீங்க பேசுற வரைக்கும் நான் எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் உங்க கூட பேசிட்டு இருப்பேன். சடனா என்னுடைய பர்சனல், அதாவது ஈகோ, அதை நீங்க டச் பண்ண போனீங்கன்னா நான் விடமாட்டேன். பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்த ஆளு ஆர்குமெண்டா கன்வெர்ட் ஆகி ஆக்ரோஷம் நிறைய வந்து சண்டை ஆயிடும். அது எக்கச்சக்கமா உனக்கும் எங்களுக்கும் பேச்சு வந்து சண்டை ஆயிடும். ஈகோ. ஒருத்தருடைய அகங்காரத்தை எப்பவுமே தொடக்கூடாது. அகங்காரத்தை தொட்டா கண்டிப்பா 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 எதிராளிக்கு கோபம். இது நம்பர் 1. நம்பர் 2, அதாவது இப்ப என்னுடைய அகங்காரத்தை நீங்க தொடறீங்க, நான் ஏதோ ஒண்ணு பேசுறேன், நீங்க ஒண்ணு பேசுறீங்க, ஆர்குமெண்ட் ஆகுது, ஈகோ டச் பண்ணிடுறீங்க, ஆர்குமெண்ட் ஆகுது. அது ஒரு லெவல்ல ஸ்டாப் ஆகணும். அந்த ஆர்குமெண்ட் ஸ்டாப் ஆகாம போனா என்ன கேட்டீங்கன்னா அது வேற மாதிரி கன்வெர்ட் ஆகி திரும்பிடும். 2வது, நான் உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேங்க. ஒரு பேச்சுக்கு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். ஒரு 10 வட்டிக்கு 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டேன். மாசம் கரெக்டா உங்களுக்கு வட்டி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு அசல் வேணாம், வட்டி தான் வேணும். அசல் கொடுக்குறேன்னு சொன்னேன், வச்சுக்கோயா பரவாயில்ல, கொடுப்பே வச்சுக்கோயா அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு வட்டி வேணுமே.
வட்டி மாசம் மாசம் கட்டிட்டு இருக்கீங்க. இந்த மாசம் உங்களால வட்டி கட்ட முடியல. காரணம் ஏதோ ஃபங்க்ஷன் வந்துருச்சு, வீட்டுல கல்யாண ஃபங்க்ஷன் ஏதோ வந்துருச்சு. அந்த பணம் அந்த ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்துருச்சு. உங்களால கட்ட முடியல. நீங்க டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க வீட்டுல. 7ஆம் தேதி வட்டி கட்டணும். இன்னைக்கு 12ஆம் தேதி. 5 நாள் உங்களுக்கு கெடு வாய்தா கொடுத்துருக்கான் அந்த ஆளு. நீங்க 5 நாள் ஆனாலும் கட்டல. நீங்க கட்டல. நீங்க டிவி பார்த்து உட்காந்துருக்கீங்க. அந்த ஆள் வர்றான், கடை கொடுத்தவன். நேரம் வந்து உங்க கண்ணத்துல தட அடிக்கிறான். இந்த பக்கம் அந்த பக்கம் அடிக்கிறான் உங்க கண்ணத்துல. கோபம் வருமா வராதா உங்களுக்கு? அது நீங்க வட்டி கொடுக்கணும் எல்லாம் சரி, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அதனால அவங்களை அடிக்கிறான், எல்லாமே காரணமா இருக்குன்னே வச்சுக்கோங்க. அவன் அடிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? கோபம் வராதா உங்களுக்கு? உடலுக்கு சம்பந்தப்பட்ட எந்த உறுப்புகளையும் யாரும் தொடக்கூடாது உங்களுடைய பர்மிஷன் இல்லாம. நீங்க மனசு இச்சையினால நீங்க தொட விட்டாதான். மற்றவனுக்கு பர்மிஷன் இல்லை தொடறதுக்கு. யாருடைய உடம்பையும் யாரும் தொடக்கிறதுக்கு யாருக்குமே பர்மிஷன் இல்லை. unless otherwise the particular person permits. அடிச்சுட்டா கோபம் வந்துடும். அடிச்சுட்டா கோபம் வந்துடும். இன்ஜுரின்னு சொல்றோம். இத இன்ஜுரி, காயப்படுத்துறது. காயப்படுத்துறது 2 விதத்துல இருக்கு. மனசுல காயப்படுத்துறது, உடம்புல காயப்படுத்துறது. மனசுல காயப்படுத்தினாலும் கோபம் வந்துடும், உடம்புல காயப்படுத்தினாலும் கோபம் வந்துடும். இந்த இன்ஜுரிங்கிறது 2 விதம். ஒண்ணு மனசு, இன்னொன்னு உடம்பு. உடல் உறுப்புகள் எந்த உறுப்புகளையும் உங்களுக்கு காயமானாலும் உங்களுக்கு கோபம் வந்துடும். உங்க மனசுங்கிறது ஈகோ, அகங்காரம். அகங்காரத்துக்கு காயப்படுத்தினால் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, கோபம் வந்துடும் உங்களுக்கு. ஆச்சு. இன்சல்ட். இன்சல்ட்னா என்ன? உங்களை பத்தி மட்டமா பேசுறது, குறைச்சி பேசுறது. செல்ஃப் எஸ்டீம், சுய கௌரவம். ஒவ்வொருத்தருக்கும் சுய கௌரவம் இருக்கு. செல்ஃப் எஸ்டீம் எகைன் ஈகோ தான் இது. இட் இஸ் நத்திங் பட் ஈகோ. சுய கௌரவம்ங்கிறது ஈகோங்க, என்னுடைய அகங்காரம். சுய கௌரவம் என்னுடைய அகங்காரம். செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் எஸ்டீம் யாராவது டச் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா கோவம் வந்துடும். இன்சல்ட்டுங்க, உங்களை அவமானப்படுத்துறது. 10 பேர் மத்தியில உங்களை அவமானப்படுத்தினா நீங்க சும்மா இருப்பீங்களா? சொல்லுங்க பாப்போம். நீங்க கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டீங்க. 10 பேர் மத்தியில நான் உங்களை அவமானப்படுத்தினா நீங்க சும்மா இருப்பீங்களா? இன்சல்ட் இல்லையா அது? சொல்லுங்க. புகழ வேண்டியதில்லை, யாருமே யாரும் புகழ வேண்டியதில்லை. புகழனா கூட பேஜாராகாது. ஆனா என்னை இழுந்து பேசிட்டீங்கன்னா என்னால பொறுத்துக்க முடியாது, எனக்கு கோபம் வந்துடும். இன்சல்ட்னு சொல்றாங்க. இந்த இன்சல்ட் நிறைய விதத்துல இருக்குங்க, நிறைய விதத்துல இருக்கு. எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒண்டியா இன்சல்ட் பண்ணாலும் ஆச்சு, பப்ளிக்ல இன்சல்ட் பண்ணாலும் ஆச்சு. அதாவது நமக்கு முக்கியஸ்தர்கள் யார் இருக்காங்க அவங்க மத்தியில் நம்மள அவமானப்படுத்த வேண்டியது இன்சல்ட். அப்ப ரொம்ப உடம்பு மனசுக்கு இதாயிடும். இன்னொன்னு பயப்படுத்துறது, த்ரெட்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல த்ரெட் அப்படின்னு சொல்றோம். பயப்படுத்துறது. பயப்படுத்தினா சும்மா இருக்கு, பயப்படுத்தினா கோபம் வந்துடும். நான் உனக்கு பாரியா, நான் 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவை 10 தடவை சொல்லிட்டேன். நான் அவனுக்கு கொடுக்குற வாய்தா கொடுத்துட்டேன். என் பேச்சுக்கு மரியாதை இல்லை, என் பேச்சுக்கு மரியாதை இல்லை. கரெக்டா 3ஆம் தேதி, இன்னும் 2-3 நாள் டைம். கரெக்டா 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்குள்ள நீ வாங்கின அந்த வட்டி பணத்தை என் டேபிளுக்கு கொண்டு வந்து நீ வைக்கலன்னா என்ன ஆகும் ஏதாகும்னு எனக்கு தெரியாது. என் ஆளை அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோ, ஒன்னா கை எடுத்துருவான் இல்லை கால் எடுத்துருவான். ஜாத்தி ஏதாவது பேச போனா உன் உயிர் எடுக்கிறதுக்கும் ரெடி. மரியாதைக்கு ஒரு லெவல் இருக்கு. இந்த மாதிரி பயப்படுத்துறது, உயிருக்கு சம்பந்தப்பட்ட விதத்துல ஏதாவது பயப்படுத்தினா கண்டிப்பா உங்களுக்கு கோபம் வரும். நீங்க வெளியே காமிக்கிறீங்களோ இல்லையோ உள்ள கோபம் வந்துடும், உள்ள மனசுக்குள்ள கோபம் வந்துடும் அந்த ஆளு மேல. These are all the primary reasons for கோபம். என்னத்துக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா உடைமைகளை பறித்தல். உடைமைகளை பறித்தல் அதாவது உங்க உடம்புக்கு சம்பந்தப்பட்ட இதுல இருந்து எடுக்கிறது. உங்க வீடு இல்ல உங்க ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி உடைமைகள், அதை எடுத்துட்டு போயிட வேண்டியது. அதை டச் பண்ண போற கோபம் வந்துடும். அது ஒய்ஃபா இருக்கலாம், பையனா இருக்கலாம், இல்ல பொருளா இருக்கலாம், என்ன ஒண்ணா இருக்கலாம். உடைமைகள்
அதை யாராவது டச் பண்றாங்க தெரிஞ்சதுன்னா யூ டோன்ட் கீப் குவைட். அது உங்க பொண்ணா இருக்கலாம், உங்க பையனா இருக்கலாம், உங்க பொண்டாட்டியா இருக்கலாம், உங்க காரா இருக்கலாம், உங்க வேற ஏதாவது இருக்கலாம், பொருளா இருக்கலாம். யாருமே உங்களுடைய பர்மிஷன் இல்லாம அதை யாருமே தொடக்கூடாது. தொட்டா உங்களால பொறுத்துக்க முடியாது, கோவம். இதெல்லாம் பேசிக் ரீசன்ஸ் ஃபார் கெட்டிங் எமோஷன்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ். ஓகே, இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் உங்களுக்கு எந்தெந்த விதத்துல பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசிக்கல், மென்டல் அண்ட் பிஹேவியர். பிசிக்கல், மென்டல், பிஹேவியர். பிசிக்கல், மென்டல், இந்த மென்டலா அஃபெக்ட் ஆச்சுன்னா பிசிக்கலா சில சேஞ்சஸ் ஏற்படும், அதுதான் பிஹேவியரல் சேஞ்ச். பிசிக்கல், மென்டல் ரெண்டு லெவல்ல உங்களுக்கு ப்ராப்ளம் வரப்போகுது. மென்டலா ப்ராப்ளம் வந்ததுன்னா பிசிக்கலா ப்ராப்ளம் வந்துடும். பிசிக்கலா ப்ராப்ளம் வந்ததுன்னா பிஹேவியர் சேஞ்ச் ஆயிடும். மென்டலா என்ன எஃபெக்ட் ஆகும் பாருங்க. நம்ம மனசு எப்பவுமே காமா இருக்கு. மனசு காமா இருந்தாதான் உங்க ரத்த ஓட்டம் கரெக்டா இருக்கும், உங்க பிரீத்திங் கரெக்டா இருக்கும். இந்த பிரீத்திங், ரத்த ஓட்டம் கரெக்டா இருந்தாதான் உடலில் உள்ள எல்லா அங்கங்களும் கரெக்டா பர்ஃபெக்டா வேலை பண்ணும். கரெக்டா பர்ஃபெக்டா உடலில் உள்ள அங்கங்கள் வேலை பண்ணணும்னா உங்க பிரீத்திங் பர்ஃபெக்டா இருக்கணும், பிளட் சர்க்குலேஷன் பர்ஃபெக்டா இருக்கணும். மனசு கெட்டு போச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிரீத்திங் கெட்டு போயிடும். பிரீத்திங் கெட்டு போச்சுன்னா ஹார்ட்டுக்கு கரெக்டான அளவுல ஆக்சிஜன் போகாது. ஒன்னா ஜாஸ்தி போகும், இல்ல கம்மி போகும். ஜாஸ்தி போனா